இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டாக்டர் ஜோன்ஸ் சால்க் அவர்கள் பற்றி தான். அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? டாக்டர் ஜோன்ஸ் சால்க் அப்படின்னா யாருன்னு தெரியுமா? அதாவது போலியோ தடுப்பூசியை முதன் முறையாக கண்டுபிடிச்சவர் தான் அவர். அமெரிக்காவில் ஜோன்ஸ் சால்கல் வந்துட்டு ஒரு ஆய்வுக்கூடமே வச்சுருந்தார். அவர் எப்படியாப்பட்ட ஆய்வுக்கூடம் வச்சுருந்தாருன்னா, இந்த போலியோ தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற ஒரு 2 வரியாக இந்த போலியோ தடுப்பூசியை கண்டுபிடிச்சி, அதாவது எலிகளை வச்சு இந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டு இவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த தடுப்பூசி உண்மைதானா அப்படிங்கன்னு இது சோதனை செய்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டாருங்க. அதாவது பல வழிகளில் சோதனை செய்யணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த சோதனைக்கு பர்மிஷன் வாங்கணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரோட அலுவலகத்தில் ஒர்க் பண்ணவங்களை, அதாவது அவரோட அலுவலகத்தில் ஒர்க் பண்ணவங்களும் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோதனை மற்றவங்க நம்பும்படிக்கிறத தன்னோட சொந்த குடும்பத்தையே, அவங்களோட மனைவி குழந்தைங்க சரியா, அவங்களுக்கே இந்த சோதனை நடத்தினாருன்னா எப்படி பார்த்தீங்க, எவ்வளோ தைரியமாக பார்த்தீங்களா? அவர் வந்துட்டு அந்த சிரஞ்சியை கொண்டு வந்து அவங்க வீட்டில் நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா அந்த தடுப்பூசியை வந்துட்டு போட்டார். தன்னோட குழந்தைங்களுக்கு போட்டு ஓகே நல்லா இருக்குன்ற போது தான் மற்றவங்களுக்கே வந்துட்டு அது வந்துட்டு கொடுத்துருக்காரு. தன்னோட கூட அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்குமே அதை பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லா குழந்தைங்களுக்குமே போடப்பட்டுச்சு. இப்படி போடப்பட்ட அந்த போலியோ தடுப்பூசி தான் அந்த போலியோவிலேருந்து எல்லாத்தையுமே காப்பாற்றுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த போலியோ தடுப்பூசிக்கு வந்துட்டு இது வந்து லாப நோக்கிலே நான் கொண்டாடல, இது எனக்கு எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே நான் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லாப நோக்கத்திலே செயல்படாமல் அப்படி இருந்திருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய மனசு பாருங்களேன். அவர் நினச்சிருந்தா இது லாப நோக்கில் கொண்டாடி எவ்வளவோ காசு சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அதை செய்யவே இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் கேட்கல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், டாடா.